லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆதிரா, அகல்யா சொன்னதை நினைச்சு கவலைப்படுறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாமி முன்னாடி பத்திரிக்கை வச்சு பூஜை பண்ணதும் மனசு தெளிவாயிடும். கொஞ்சம் சிரி ஆதிரா, கோயிலுக்கு வந்திருக்கோம். சாமி, அடடா, வாங்கம்மா வாங்கம்மா. என்ன குடும்பத்தோட வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் சாமி. அதான் சாமிக்கு பத்திரிக்கை வச்சு பூஜை பண்ணலான்னு வந்தோம். அருமையா பண்ணிடுவோம். திருமரா, பத்திரிக்கையை வைப்பா. சரி. என்ன? மாப்பிள்ளை பேரு திருமாறன், பொண்ணு பேரு ஆதிரா. சரி. தாயே, ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் மன்னிச்சு இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைமா. கெட்ட நேரம் ஆபத்துன்னு பயமுறுத்துறாங்க. எனக்கு என்ன வேணா துன்பத்தை கூட நான் தாங்கிக்கிறேன். என் புருஷன் இப்பதான் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்காரு. அவரு சந்தோஷத்தை கெடுத்துறாத. கல்யாணம் சீரு சிறப்புமா நடக்குமா? இந்த அம்மன் முன்னாடி குழந்தை குட்டியோட 100 வருஷம் நல்லா வாழ்வாங்கம்மா. இந்த அம்மனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே உண்டு. இந்தாங்க. நிறுத்துங்க. கல்யாணம் பண்றீங்களா? இந்த கல்யாணம் நடந்துருமா? நடக்காது, நடக்க கூடாது. என்ன பாக்குறீங்க? அதே மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னா, அப்படி நடத்துனா உங்க வீட்டுல ஒரு உயிர் பலியா. ஐயோ கடவுளே, என்ன இந்த சோதனை? பலி பலி பலி, உயிர் பலி. மனமால பொனமாலையா மாற போகுது. ஐயோ, மனக்கோலம் கொண்டு மிக மனம் மகிழ்ந்துமே. மக்கள் மனை சுற்றத்தோடு மயங்கி நின்றாய். பிணக்கோலம் கண்டு பின்னும் துறவாவிட்டாள். பிறப்பிக்க துணையாம் என்று ஆனாய் பாம்பே, ஆனாய் பாம்பே, ஆனாய் பாம்பே. உயிர் பலி, உயிர் பலி, உயிர்
அவனை விடுங்கம்மா. அவன் ஒரு பித்தன், ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பான். ஆனா கல்யாண பத்திரிக்கை வைக்கும் போது ஏன் இப்படி சொல்லணும்? அவன் அடிக்கடி இப்படிதான் ஏதாவது ஒன்று சொல்லுவான். அவன் கண்டதை பேசிட்டு போவான். கத்துற பள்ளிக்கு சகுனம் பார்க்கலாம், கத்திக்கிட்டே இருக்கிற பள்ளிய கண்டுக்காம போயிடணும். அண்டமே அம்பாள் காலடியில, இவனுக்கு ஏன் பயப்படுறீங்க? அம்பாளே வரம் கொடுத்ததுக்கு பிறகு மத்தத பத்தி நமக்கு என்ன கவலை? அவ மேல பாரத்தை போட்டுட்டு கல்யாண வேலையை பாருங்க, எல்லாம் நல்லபடியா நடத்துவான். இந்தாங்கம்மா. ஆதிரா வா. போதுமா? அந்த பித்தன் சொன்னது எல்லார் காதுக்கும் கேட்டுச்சா? நான் தான் படிச்சு படிச்சு சொல்றேனே, அந்த ஆதிராக்கு கெட்ட நேரம் நடக்குது, இந்த கல்யாணம் வேண்டான்னு. யாரு கேக்குறீங்க? சாமி மேல பாரத்தை போட்டு கல்யாணத்தை நடத்தலாம்னு சொன்னீங்க. இப்ப அந்த சாமி முன்னாடியே அந்த பித்தன் வந்து சொல்றான். இப்ப என்ன பண்ண போறீங்க? அகல்யா, இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? கோயிலுக்கு போனோம், பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டு பூஜை பண்ணோம், வந்துட்டோம். நடுவுல கண்டவங்க கத்துனதெல்லாம் எதுக்கு கணக்குல எடுத்துக்கிற? கல்யாணம் நடத்த வேண்டாம்னு அந்த பைத்தியக்காரன் தானே சொன்னா? சாமி வந்து சொல்லிச்சா? ஆமா ஆமா, உட்கார்ந்து இருக்கிற சாமி வந்து உன் தோள் மேல கைய போட்டு, சுபத்ரா சுபத்ரா, இந்த ஆக்கங்கட்ட ஆதிராவுக்கு நேரம் சரியில்லை, அதனால இந்த கல்யாணத்தை நடத்தாத, உயிருக்கு ஆபத்து வரும், என் செல்லோல என் தங்கோலன்னு உனக்கு கொஞ்சம் சொல்லுமா? சாமி மறைமுகமா தான் எச்சரிக்கை செய்யும், நாம தான் புத்தியா புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, கல்யாணத்தை பண்ணி ஆபத்தை விலைக்கு வாங்க வேண்டாம். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. ஏய், என்னது நிறுத்துகிறதுன்னு அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்க? என்னத்த பேசுறீங்க? இப்ப அகல்யா சொல்றதா உங்களுக்கு அபசகுணமா போச்சா? ஆதிராவை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறதே அபசகுணம் ஜோசியர் சொல்லியா? அவர் சொன்ன மாதிரி தானே நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, இன்னைக்கு பூஜையில வச்ச பத்திரிக்கை பத்திக்கிட்டு தானா எரியுது, கோயிலுக்கு போனா உயிர் போயிடும்னு பித்த ஒருத்தன் சொல்றான். இதெல்லாம் உங்களுக்கு அபசகுணமா தெரியலையா? ஆதிராவோட ஜாதகம் இன்னும் என்னென்ன பண்ண போதும், யார பலி எடுக்க போதும் தெரியலையே. சரண்யா, கொஞ்சம் நிறுத்துறியா? ஆதிராவோட ஜாதகத்துல கெட்ட நேரம் இருந்தா அவ அப்பாவும் திருமாறனை எப்படி ஜெயில இருந்து வெளியே வந்திருக்க முடியும்? என்ன அகல்யா, என்னமோ எல்லாம் தெரிஞ்ச தீர்க்கதரிசி மாதிரி பேசுற? கடைசி வரைக்கும் சாரு உயிரோட இல்ல, ஆதிரா போய் சொல்றான்னு ஜோசி சொன்னவதானே நீ? என் புள்ள ஜெயில கிடக்குறான்னு மூச்சுக்கு 300 தடவை கதர்னியே, அந்த திருமாறனையும் இந்த ஆதிரா தானே மீட்டு கொண்டு வந்தா? அது ஆதிராவோட நல்ல நேரமா கெட்ட நேரமா? கண்டதே இழுத்துட்டு வந்து பேச்ச மாத்தாத. கோவில்ல நடந்த விஷயத்துக்கு வா. கல்யாணத்தை நடத்தினா உயிர் பலி வரும்னு பித்தன் சொன்னானே, அதுக்கு முதல்ல பதில சொல்லு. இத பாரு அகல்யா, ஒரு பைத்தியக்காரன் சொல்றதெல்லாம் வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. உன் பேச்சை இத்தோட நிறுத்திக்கும். கல்யாணம் வேணான்னு சொன்னது பைத்தியக்காரன் இல்ல, அந்த சாமி தான். கடவுள் தான் சொல்ல நினைக்கிறத அது பைத்தியக்காரன் மூலமா சொல்ல வச்சிருக்காரு. சாமி சொன்ன மாதிரி திருமாற ஆதிரா கல்யாணம் நடக்க கூடாது. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? ஆதிரா பையன் பொட்டாட்டிலன்னு கோர்ட் சொல்லிடுச்சு. இப்போ எனக்கு சாருவோட டிவோர்ஸும் ஆயிடுச்சு. இப்ப நானும் ஆதிராவும் யாருமா? எங்க 2 பேர் நிலைமையா என்ன? புருஷன் பொட்டாட்டியா, இல்ல தெரிஞ்சவங்களா, இல்ல ஃப்ரெண்ட்ஸாமா?
என்ன விடுங்கம்மா. ஆதிரா இந்த வீட்டுல யாருன்னு கேள்வி வராதா? அவளுக்கு ஒரு அங்கீகாரம் வேணாமா? அதுக்குதான் லீகலா கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு வக்கீல் கதிர் சொன்னாரு. டேய், அந்த வக்கீல் சொன்னதை தூக்கி குப்பையில போடு. அவனுக்கு என்ன, காசை வாங்கிட்டு கண்டதே உளருவான். அவனுக்காக நம்ம குடும்பத்துல உயிர் பலி கொடுக்கணுமா? சொல்லுடா. ஏய், உயிர் பலின்னு பயமுறுத்தாத. ஆதிராவோட கெட்ட நேரத்தால எனக்கும் சுபத்ராவுக்கும் தானே ஆபத்துன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. ஆதிராவோட நல்லதுக்காக எங்க உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் நடக்கட்டும். ஐயோ பாட்டி, ஏன் பாட்டி இப்படி பேசுறீங்க? நீங்களும் அம்மாவும் நல்லா இருக்கணும். அப்ப நீயே கல்யாணத்தை நிறுத்த சொல்லு. அவங்க நல்லா இருக்கிறது முக்கியமா, இல்ல நீங்க கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறது முக்கியமா? ஆதிராவோட சந்தோஷம் தான் முக்கியம். அவ இத்தனை நாள் போராடி உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்திருக்கா. இனிமேலாவது அவ சந்தோஷமா இருக்க வேண்டாமா? என் உயிரை பத்தில எனக்கு கவலை இல்ல. இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். ஓ உயிரை பத்தி உனக்கு கவலை இல்ல, ஆனா எங்க அம்மா உயிர் எனக்கு முக்கியம். இங்க பாருமா, ஆதிராவோட கெட்ட நேரத்துக்காக ஒண்ணு நாங்க இழக்க முடியாது. இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்து. வாயை மூடு. இனி ஒரு தடவை இந்த கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்ன, நான் பத்திரகாளியா மாறிடுவேன். என் பேத்தியோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். கல்யாண பத்திரிகையை வாங்கி பார்த்ததும் ஆதிரா முகத்துல பொங்கின சந்தோஷத்தை நான் பார்த்துட்டேன். அந்த திருமணம் தனக்கு உரிமையாக போறாங்கிற பூரிப்பு, அந்த பூரிப்பையும் சந்தோஷத்தையும் தேவையில்லாத சகுனத்தை காட்டி கெடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கும். நடக்காது. இந்த கல்யாணம் நடந்தா உங்களை தான் பாதிக்கும். இந்த கல்யாணத்தை நடக்க விட்ட, இங்க பாருங்க, எங்க அம்மா உயிர் போனாதான் நீங்க எல்லாரும் நம்புவீங்களா? இதோ இவளோட கெட்ட நேரம் குடும்பத்தை நிச்சயமா பாதிக்கும். இந்த அகல்யா உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த ஆதிரா கழுத்துல தாலி ஏற விட மாட்டேன். எத்தனை சகுனம் வந்தாலும் உணர மாட்டீங்களா? கல்யாணம் கல்யாணம்னு அதையே சும்மா பெணாத்துறீங்க. இந்த நிமிஷத்தோட கல்யாண ஆசைய விட்டுருங்க. இந்த கல்யாணம் நடக்காது நடக்காது நடக்காது. இதுல இந்த பத்திரிக்கை தான் குறைச்சலா போச்சு. இத தூக்கி வெளியில போட்டா பாதி பிரச்சனை தீந்துரும். அகல்யா, சின்ன வெடிங்க, வெடி வெய்யுங்கறல்ல, வெடி. கல்யாணம்ன்றது பயிரோடு சேர்ந்து வளர்ற களைன்னு நினைச்சியா? புடுங்கி எரியறதுக்கு அது ஒரு பயிர், 1000 காலத்து பயிர். இதுல கைய வச்ச உன் உயிரை நானே எடுத்துருவேன். இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். ஆதிரா கழுத்துல தாலி ஏறணும். திருமாறனும் ஆதிராவும் தம்பதிகளா மாறணும். இது என்னோட கடைசி ஆசை. பாட்டி பாட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். 100 வருஷம் வாழ்ந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். வேண்டாம் பாட்டி, இந்த கல்யாணத்தை உடனே. ஒண்ணும் பேசாத. எனக்கு என் பேத்தி கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான். இது இந்த பாட்டி மேல சத்தியம், புரியுதா? பாட்டி, கொன்னுடுவேன். பாட்டி, பாட்டி. கடவுளே, பத்திரிக்கை எரிஞ்சு போச்சு. இது அபசகுணமாச்சே. உயிர் பலி, உயிர் பலி, உயிர் பலி. இதெல்லாம் எதர்ச்சியா நடந்துச்சா இல்ல காரணத்தோட நடந்துச்சான்னு ஒண்ணுமே புரியலையே.
நம்ம போட்டோல சேர்ந்து இருக்கோம், ஆனா நிஜத்துல நம்ம சேர்ந்து இருப்போமா? என்ன ஆதிரா, அகல்யா பேசினதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? இல்லம்மா, அவங்க பேசினதெல்லாம் நடந்துட்டா என்ன பண்றதுன்னு நான் கவலையோட இருக்கேன். ஒருவேளை கல்யாணம் பண்ணி அத்தை சொல்ற மாதிரி உங்களுக்கும் பாட்டுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னம்மா பண்றது? காலமெல்லாம் அந்த பழி என்ன துரத்துமேம்மா. அந்த குற்ற உணர்ச்சி என்ன கொத்தி புடுங்காதாம். உங்களை விட எனக்கு இந்த கல்யாணம் பெருசு இல்லம்மா. அம்மா, நாம வேணா போய் பாட்டிக்கிட்ட பேசி பாப்போமா? ஆதிரா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீ அமைதியா இரு. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு அவங்க சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க. அத நம்ம மீற வேண்டாம். அதுக்கு இல்லம்மா, நடக்கிற சகுனம் எல்லாம் சரியா படலையே, அத யோசிக்கணும்லம்மா. அதெல்லாம் காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதை தான் ஆதிரா. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. ஜோசியர் கூட தான் உன்னால எனக்கும் அம்மாவுக்கும் ஆபத்துன்னு சொன்னாரு. நான் உன் கூடவே தானே இருக்கேன். எனக்கு ஏதாச்சும் ஆச்சா? அம்மா சொன்ன மாதிரி உனக்கும் திருமாறனுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். கவலையை விட்டுட்டு கல்யாண பொண்ணா கலகலன்னு சந்தோஷமா இரு. இல்லம்மா ஆதிரா, ஹலோ சார். முக்கியமான விஷயம் ஆதிரா, அகிலன் ஜாமீன்ல வெளியே வரதுக்கு தீவிரமா இருக்கான். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு அவன் கோர்ட்ல ஜாமீன் வாங்கி ஆகணும்னு தன்னோட பணம் செல்வாக்க பயன்படுத்தி போராடி பார்த்தான். ஆனா நான் அகிலன் வெளியே வந்தா சாட்சிகளை கலைச்சிருவான்னு சொல்லி ஜட்ஜு கிட்ட ஆர்கியூ பண்ணி ஜாமீன் கிடைக்க விடாம பண்ணிட்டேன். அப்படியா சார்? அகிலனும் சாருவும் வெளியே வந்தா உங்களுக்கு தான் சிக்கல். இனிமே நாம இந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்க சார். என்ன ஆதிரா, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ரியாக்ஷனே இல்லாம பேசுறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன் சார். அண்ணி, சாரனா அப்பா அந்த வக்கீல் தான். அப்படி என்ன யோசனை? அகைன் ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார். ஐயோ ஐயோ கடவுளே, பத்திரிக்கை எரிஞ்சு போச்சு. இது அபசகுணமாச்சே. அதே மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னா, அப்படி நடத்துனா உங்க வீட்டுல ஒரு உயிர் பலியா. நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பமாவே இருக்கு சார். பாத்தியா திமிர, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு வக்கீல் கிட்ட ஐடியா கேட்ட. என்ன ஆதிரா இது, நம்ம சயின்டிபிக்கா எவ்வளவு வளர்ந்துருக்கோம், இன்னும் இந்த மாதிரி சகுனம் வாக்குன்னு பயந்துகிட்டு இருக்கீங்க. கல்யாணம் பண்ண உங்க மனசும் சாரு மனசும் ஒத்து போகணும், மத்ததெல்லாம் தூக்கி எறியுங்க. நீங்க திருமாறன் சாரை காப்பாத்த கஷ்டப்பட்டப்ப எந்த ஜோசியம் சகுனம் எல்லாம் உங்க கூட வந்துச்சு? நீங்க ஒத்தால களத்துல நின்னு போராடல, ஜெயிக்கல. போராடும் போது பயம் தெரியறது இல்ல, ஜெயிச்சதும் எல்லா பயமும் வந்து ஒட்டிக்கிட்டா? இல்ல சார், எங்க அத்தை தான் பயந்து கல்யாணம் வேண்டான்றாங்க. ஊர் உலகம் என்ன வேணா பேசுங்க, நாம தான் தெளிவா இருக்கணும். பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு கல்யாண வேலையை பாருங்க. அம்மாவும் அதே தான் சொல்றாங்க சார். இப்ப நான் என்ன பண்ணட்டும்? இன்விடேஷன் ஒரு பேப்பர், அது தீப்பட்டா எரியதான் செய்யும். கத்துறது பைத்தியக்காரனோட குணம். இதெல்லாம் மூளைக்குள்ள ஏத்திக்கிட்டா வாழ்க்கை தான் நிம்மதி இல்லாம போகும். நீங்க தைரியமா கல்யாணம் பண்ணுங்க. உங்களுக்கு நான், சுபத்ராமா எல்லாரும் துணையா இருக்கும். சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரியே செய்றேன்.
கொடுமையா இருக்கு. திருமாறன கல்யாணம் பண்றத பத்தி கதிர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு கதிர் மேல பித்து பிடிச்சு அலையறா. இதை இப்படியே விடக்கூடாது. இருக்கட்டும், வச்சுக்கிறேன்.